திராவிட சிந்தனை என்று என்னென்னா கண்டதை காணாததாகவும் காணாததை கண்டதாகவும் உள்ளதை இல்லாததாகவும் இல்லாததை உள்ளதாகவும் சொல்வது தான் திராவிட சிந்தனை. ஆமாம் சார், உண்மை தானே. சனாதானன்ட்டு தாழ்வுகளும் இருக்குது தானே, அதுதானே சனாதானம் சொல்றாங்க. திராவிடர் வரவங்கள ஆமாம் சனாதானம்ன்ட்டு அது சொல்ல சனாதானம் தர்மம் பண்றீங்களே. சனாதனம் தர்மம் தான். வைரமுத்து சொல்றது ராமரை சீதையை கலந்து போன அப்புறம் புத்தி பேதலித்து காடு மலை தீரெல்லாம் தெரிந்த ராமரால் எப்படி இந்த விஷயத்தை எப்படி அவரால் புரிந்து கொள்ள முடியும்? புத்தி சுவாதீனங்கள காடு மலையெல்லாம் அலைகிறாரு, இல்லை பொண்டாட்டி எங்கடா இருக்கு தேராது. அப்போனா வைரமுத்து சொன்னது கரெக்ட் தானே சார்? நீ அந்த போர் தர்மத்தை மீறி நான் பார்க்காத நேரத்தில் மறைந்திருந்து என்னை கொன்றிருக்கிறாய், என் மேல் அன்பு பாய்ந்திருக்கிறது. இது திராவிட சிந்தனையின் ஒரு அணுகுமுறை. மனிதனை கடவுளாக்குவது, கடவுளை மனிதனாக்குவது. இந்த விதத்திலே ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் ஆடுகள பகுதியில் சுப்பிரமணிய சுவாமிநாதன் விஸ்வ இந்து பரிஷத் ஆலோசகர் அவரை சந்திப்பவர்கள். வணக்கம் சார். வணக்கம். என்ன சார், வைரமுத்து ராமரை புத்தி சுவாதீனம் இல்லாதன்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா கம்ப ராமாயணத்தை வச்சு சொல்லியிருக்க, கம்பரை அப்படி சொல்லியிருக்காருன்றாரு. இது எப்படி சார் நீங்கள்? இது சார், இது அவருடைய திராவிட சிந்தனையை காட்டுது. திராவிட சிந்தனை என்று என்னென்னா இருப்பதை இல்லாததாகவும் இருக்கிறது இல்லாததாகவும் கண்டதை காணாததாகவும் காணாததை கண்டதாகவும் உள்ளதை இல்லாததாகவும் இல்லாததை உள்ளதாகவும் சொல்வது தான் திராவிட சிந்தனை. இதில் கம்பர் சொன்னது திகைத்தனை அப்படின்னு வாலி கேட்டதாக சொல்கிறார். ஆமாம், வாலி கேட்டது. அந்த திகைத்தனை கேட்டதுக்கு என்ன அர்த்தம்னு சொன்னால் வியந்தது, மலைத்தது, குழம்பியது, அதுதான் அதோட அர்த்தம். 5-6 அர்த்தங்கள்லாம் அதில் இருக்குது, நான் ரொம்ப போக விரும்பலை. ஆனால் புத்தி பேதலித்துதா அப்படின்னு அந்த வார்த்தையோட அர்த்தமே வாலியும் சொல்லலை, அந்த வார்த்தைகளை கம்பனும் உபயோகப்படுத்தலை. ஆனால் இவர் ஏன் அதை சொல்கிறாருன்னு சொன்னால், ஆனால் அவர் சொல்கிறது, கம்பன் சொல்கிறது ஒரு நியாயமாக இருக்குதுல்ல, கரெக்டாக இருக்குதுல்ல சார். வாலியை சுக்கிரவனும் வாலியை போரிடும்போது ராமர் மறந்திருந்து தாக்கினார். அப்போ இது ஆயிடுச்சு. அப்போ அந்நேரத்துக்கு ராமன் தன்னுடைய மனைவியை ராவன் கொண்டு சென்றார். அப்படி இருக்கிறப்ப அவர் சொல்றது கரெக்ட் தானே? இல்லையே. திகைதனை அப்படின்னா புத்தி சுவாதீனம் இல்லாதவர் தான் சொல்லி திகைதனைக்கு அந்த மாதிரி வார்த்தை வைரமுத்து சொல்றது கரெக்டாக தானே இருக்கு. அது அவருடைய வார்த்தைகள். அவருடைய வார்த்தைகளை கம்பன் சொன்னதாக சொல்லி கம்பனோடு வந்ததாக சொல்கிறார். அது மாதிரி இல்லவே இல்லை. ஏன்னா கம்பன் உபயோகிச்சது வார்த்தையில் திகைத்தனைக்கு புத்தி சுவாதீனம் இல்லாதவன் அந்த வார்த்தையே இல்லை. அப்புறம் புத்தி பேதலித்ததா, புத்தி மழுங்கியதா அப்படின்ற வார்த்தையெல்லாம் இருக்கணும். அது மாதிரி இல்லவே இல்லை. இந்த திகைத்தனைக்கு மழுங்கினதும் வார்த்தை, அது அர்த்தம் கிடையாது. பேதலித்ததுன்ற வார்த்தை கிடையாது. வியந்தது, மலைத்தது, அதுதான் அதோட அர்த்தம். அப்படி இருக்க போது இவர் ஏன் சொல்கிறாருன்னு சொன்னால், இந்த காரணம் நான் சொன்ன மாதிரி திராவிடத்தோட இதுவே என்னென்னா இருப்பதை இல்லாததாகவும் இல்லாத இருப்பதாகவும் சொன்னதை சொல்லாததாகவும் சொல்லாததை சொன்னதாகவும். ஆமாம் சார், உண்மை தானே. சனாதானன்ட்டு தாழ்வுகளும் இருக்குது தானே, அதுதானே சனாதானம் சொல்கிறாங்க. திராவிடர் வரவங்கள ஆமாம் சனாதானம்ன்ட்டு அது சொல்ல சனாதானம் தர்மம் பண்ணுறீங்களே. சனாதனம் தர்மம் தான். ஏன்னா சனாதனம் எல்லாத்தையும் எடுத்துக்கிறது, எல்லாத்தையும் ஏற்றிருக்கும். மண்ணும் கடவுள், மனிதனும் கடவுள், மரமும் கடவுள், பறவையும் கடவுள், விலங்கும் கடவுள், பூனையும் கடவுள், நாயும் கடவுள், பன்றியும் கடவுள். இது சனாதனம். மற்ற மதங்களில் இது கிடையவே கிடையாது. நாம் கொண்டாடுறது, நாம் ஒரு கடவுளுக்கும் ஒரு இது இந்திரன், வருணன் அப்படின்னு சொல்கிறோம். அது எதுக்குன்னு உருவகப்படுத்தி கொண்டாடுறோம், நம்ம சொல்கிறோம். ஆனால் அதுங்க எல்லாமே நம்மளோடய இருக்கிறது, எல்லாம் இருக்குது. இயற்கையே ஒரு மண்ணை பிடிச்சி வச்சு அது பிள்ளையார். ஆமாம் சார், அது ரைட் சார். ஆனால் திராவிட இப்போ வைரமுத்து சொல்லும் அந்த பதம் கரெக்டாக இருக்க மாதிரி தெரியுது. இல்லவே இல்லை. அப்போ என்ன சொல்லிருக்கோம், வாலி நேராக சொல்லியிருக்கலாமே, ராமா உனக்கு புத்தி பேதலிச்சு போச்சா, உன் மனைவியை இழந்ததுனால புத்தி பேதலிச்சு என்ன கொன்றையா அப்படின்றது. அது இல்லை. ஆனால் ராமர் என்ன சொல்கிறார், நீ பண்ண தப்புகள்லேயே பெரிய தப்பு, எனக்கு பிடிக்காத தப்பு என்னென்னா பிறன்மனையை கொண்டது. நீ பிறன்மனையை உன் தம்பியின் மனைவியை தங்கையாக பாவிக்க வேண்டும்.
அண்ணனின் மனைவி அண்ணியை அன்னையாக இதுதான் நம்மளுடைய மரபு. ஆனால் அதை விடுத்து தம்பி சொன்ன பிறகும் அவளை கவர்ந்து போய் அவனை சுக்கிரீவனை அடித்து துன்புறுத்தி அவள் மனைவியை கவர்ந்து வந்தது ராமனால் ஏற்றுக்கொள்ள முடியாதது. அதனால ராமன் இன்னும் கொஞ்சம் உக்கிரகமாகத்தான் அவருடைய அந்த இது வாலி மேலே ராமருக்கு வந்த கோபத்தின் முக்கியமான ஒரு பகுதி என்னன்னு என்றால் இதுதான் பிறன்மனை நோக்கியது. இல்லை நீங்கள் அவ்வளோ கோபத்தை சொல்கிறீங்களே, ராமர் அமைதியின் சொரூபம் பண்ணுவாங்க. அதுதான் அது அமைதியே அந்த இடத்துல அமைதி இல்லைன்னு அப்போனா அவருடைய புத்தி சுவாதீனம் பட்டு தானே அப்படி செஞ்சிருக்காரு. அப்படி இருக்காது, அப்படி இது பண்ணியிருக்காரு. வைரமுத்து சொல்றது கரெக்டு தானே? வைரமுத்து சொல்றது புத்தி பேதலித்து ஆமாம் சொல்றாரு. இன்னொன்னு சொல்றாரு, ராமன் தன் மனைவி ராவணன் அபகரித்து போன பிறகு புத்தி சுவாதீனால் புத்தி பேதலித்து காடுகளில் மலைகளில் அப்படி இருக்கிற பட்சத்துக்கு அப்போ இருக்கும்போது யாரோ ஒருத்தர் சுக்ரீவன் வந்து சொல்றார், எங்கள் அண்ணனை காப்பாற்று எங்கள் அண்ணன் மாதிரி போரிடு, எனக்கு ராஜ்யத்தை வாங்கி கொண்டு சொல்கிற போது அது புத்தி சுவாதீனம் இல்லாதவாறு எப்படி அதை புரிஞ்சு கொள்ள முடியும்? வைரமுத்து சொல்கிறது, ராமரை சீதையை கவர்ந்து போன அப்புறம் புத்தி பேதலித்து காடு மலை தீரெல்லாம் தெரிந்த ராமரால் எப்படி இந்த விஷயத்தை எப்படி அவரால் புரிந்து கொள்ள முடியும்? இல்ல அப்பனா கரெக்ட் தானே. தன் மனைவி இப்போ யாரை திருடி போட்டா யார் இதுன்னு தெரியாதுன்ட்டு புத்தி சுவாதீனங்கள காடு மலையெல்லாம் அலைகிறாரு. இல்லை பொண்டாட்டி எங்கடா இருக்கு தெரியாது. அப்போனா வைரமுத்து சொன்னது கரெக்டு தானே சார்? நீங்கள் தப்புன்றீங்களா எப்படி? ஆமாம், வைரமுத்து சொல்வது என்ன? நான் கரெக்டு தான் சொல்லுவேன். ஆமாம், பொண்டாட்டி இது இல்லைன்னா என்ன பண்ணுறது, ஏது போய் எங்கே போச்சு, ஏது ஆச்சு, என்ன ஆச்சுட்டு அவர் புத்தி குழம்பி போச்சு. அந்த குழப்பத்தில் தான் சரி சுக்கிரன் சொல்கிறானே இவன் மூலமாக நம்ம மனைவியை இது பண்ணிட்டு சரி அந்த புத்தி இல்லாதவன் சாவடிக்கிறான். தர்மம் நியாயம், நீங்கள் ராமராஜ்யம் சொல்கிறீங்கள, அப்படின்னா எது நீதி தவறாமல் நடக்கணும், அதுதான் தர்மம். இது ராமராஜ்யம். அப்பனா ராமராஜ்யம் ஒரு கற்பனை, ராமர் ஒரு நீதி அற்ற மான், ஒரு அரசரே கிடையாது. அதுவும் மறைந்திருந்து தாக்குறது ஒரு தர்மமா ஒரு நீதியா? அது சனாதானமா? சொல்லுங்க சார். இதுக்கு இல்ல சொல்லுங்க சார். இது நல்ல கேள்வி கேட்கிறீங்க. இதுக்கு நீங்கள் வைரமுத்துக்கு ஆதரவு தான். அதுதான் அவர் கரெக்டு சொல்றது. அதான் அது கேட்குறீங்க. அதுக்கு நானோட பதில் எப்படி என்றால், ராமர் புத்தி பேதலித்து தெரிஞ்சார் அப்படி சொல்றேன். மனைவியில போன யார் எங்க போச்சு ஏது போச்சு எப்படி? ஆமாம், மூளையே குழம்பிடும் சார். எங்க போச்சுன்ட்டு ஒரு கணவனுக்கு உண்மையான கணவன் மனைவி இருக்கிறப்ப அப்படிதான் நினைப்பாங்க சார், அப்படிதான் உருவாகும் சார். அப்படி இருக்கிற வைரமுத்து கரெக்டு தானே? அப்படி இருக்கும்போது அப்படி இருந்தால் ராமர் வாலியுடன் போரிட்டது காரணம் என்ன? வாலியுடன் போரிட்ட காரணம் என்ன? ஒரு செல்ஃபிஷ். அவர் போரிட்ட காரணம் சுக்ரீவனுக்கு அவனுடைய ராஜ்யத்தை வாங்கி தர வேண்டிய அதுதான் அவரோட நோக்கம். அவரோட நோக்கமே அதுதான். அவர் என்ன சொல்கிறார், நீ சுக்ரீவா உன் அண்ணனிடம் கேளு, நீ சண்டை போட வேண்டாம் கேட்குறேன். ஆனால் அவன் அண்ணன் சண்டை போடணும். சரி, அதே வாலி சுக்ரீவன் ராமரை சந்திக்கும் முன்பு எப்பா சுக்கிரவன் எனக்கு இதுவா அவன் மனைவியை நான் கவரணும் எனக்கு உதவி பண்ணியிருப்பாரா? பண்ணியிருக்க மாட்டார். எப்படி சொல்றீங்க? ஏன் தெரியும்? ஏன்னா அவர் புத்தி சுவாதீனம் இல்லாத இருக்காரு, பைத்தியக்காரர் செஞ்சிருப்பாருல்ல. ராமர் பொண்டாட்டியை கண்டுபிடிச்சு தர எனக்கு அவ்வளவு வலிமை இருக்கு, என்ன எவனும் இதுன்ட்டு அப்படி இருக்குதானே? ஆனால் அப்படி சொல்லியிருந்தால், ஆனால் சுக்ரீவன் மனைவியை கவர்வேன் ஆனாலும் உனக்கு உதவி பண்ண ராமர் சொல்லியிருந்தால் ராமர் ஒரு காலம் இந்த கொள்கை ஒத்து இருக்க மாட்டார். ஆனா ஒத்து இருப்பாருன்னு சொல்றேன், ஒத்து இருப்பாருன்னு சொல்றேன். ஏன்னா தன் மனைவி எங்க போச்சு ஏது போச்சு எதுவும் தெரியல, பைத்தியக்கார மாதிரி அலையிறார் ராமன். அப்படி இருக்க கரெக்டு தானே? அவர் செஞ்சிருப்பார். ஒரு தர்மம் ஒரு நீதிக்கு முரணாக சுக்கிரனை வாலியை சுக்கிரன் கேட்டு மறைந்திருந்து தாக்கினார்ல, அது நியாயமா தர்மமா நீதியா? சொல்லுங்க சார். ஒரு நீங்க பெருசா கொண்டாடுறீங்களா அந்த ராமன், அது சரியா? ராமரிடம் வாலி நான் உன்னை மனைவியை மீட்டு தருகிறேன், ராவணனுடன் போராடி இல்லை பேச்சுவார்த்தை நடத்தி மீட்டு தருகிறேன், ஆனால் நான் செய்யும் தவறுகளான
சுக்ரீவனின் ராஜ்யத்தை அபகரிப்பது, அவனுடைய மனைவியை கொள்வது, இதெல்லாம் நான் கொண்டு செய்வேன். ஆனாலும் உன்னை இதெல்லாம் என்னை ஒத்துக்கொண்டால் உனக்கு நான் சகாயம் செய்கிறேன் என்று வாலி சொல்லியிருந்தால் ராமர் ஒத்துக்கொண்டவே இருக்க மாட்டார். ராமர் ஒத்துக்கொண்டு இருப்பார். ராமன் முன்ன வாலியை கண்டு இருந்தா இது ராமருடைய அவர் புத்தி சுவாதம் இல்லாதவர். ராமருடைய ஒரு வல், ஒரு வில், ஒரு சொல், ஒரு இல், ஒரு மனைவி தான் ராமரின் ஆனால் அது மாதிரி வாலி ஒரு மனைவியுடன் இருந்திருந்தால் பிரச்சனை இல்லை. ஆனால் வாலி கேட்குற கேள்வி என்ன? போர்க்களத்தில் இறக்கும் தருவாயில் வாலி கேட்ட கேள்வி, ராமா, நீ ஒரு மனைவியுடன் வாழ்வது உன் தர்மமாக இருக்கலாம், நானும் உன்னை மாதிரி ஒரு அரசன், நீ அந்த போர் தர்மத்தை மீறி நான் பார்க்காத நேரத்தில் மறைந்திருந்து என்னை கொன்றிருக்கிறாய், என் மேல் அன்பு பாய்ந்திருக்கிறது. ஆனால் அப்போ ஒரு உயிர் போகாமல் காஞ்சன மாலை, இந்திரன் கொடுத்த காஞ்சன மாலையினால் அந்த அனுகிரகத்தால் அவருக்கு உயிர் போகவில்லை. அப்போது திறமையாக பேசுகிறார் வாலி. வாலி சொல்வது, உனக்கு ஒரு மனைவி என்பது உன்னுடைய இது, ஆனால் என்னை பொறுத்தவரைக்கும் நாங்கள் வானரர்கள், எங்களுக்கு பல மனைவிகளில் பலர் இருப்பது எங்களுடைய தர்மம். ஆனால் ராமருக்கு அந்த புத்தி இல்லை. அதுக்கு வாலி சொல்லுது, ராமர் சொல்லும் காரணம், வாலி, நீ பண்டிதன், நீ பல இது படித்தவர், நீ மெத்த படித்தவன், கடவுளுடன் பேசு திறமை உள்ளவன், நீ ஒரு ராஜா, நீ இது ராஜ கொலைவாள் செய்கிறவன், நீ மற்ற சாதாரண ஆட்கள் மாதிரி பண்ணுறதுக்கு உனக்கும் அவர்கள் என்ன வித்தியாசம் இருக்க போகுது? முக்கியமாக பிறன்மலை கொள்வதை என்னால் ஒத்துக்கொள்ள முடியாது. அதுவும் உன் சொந்த தம்பியின் மனைவியை அவர் கேட்டுக்கொண்டபடி அவரை துன்புறுத்தி அடித்து அவர் ராஜ்யத்தையும் அவர் மனைவியும் கல்வில் கொள்வது ஒத்துக்கொள்ள முடியாத ஒரு அது. அதனால தான் அது ஒரு முக்கியமான காரணம். ராமருக்கு கோவம் வரதை பற்றி கேட்டிங்க நீங்கள். ராமர் கோவம் வராது. ஆனால் ஒன்று தெரிஞ்சுங்க, சண்டை போடுற யாரும் சும்மா அப்படி அமைதியாக புத்தர் மாதிரி உட்காந்து யாரும் சண்டை போட முடியும், எந்த இதுலேயும் நடந்து கிடையாது. சண்டை போடுற நேரத்தில் அந்த கோவம் வரத்தான் செய்யும். ஆனால் கோபம் எந்த மாதிரி வருகிறதுன்னு தான் முக்கியம். வார்த்தை பிரயோகம் எப்படி, எந்த மாதிரி கோபம் வருது, அப்படி ஏந்து அடித்து அது மாதிரி ஒன்று சாதாரணமாக பண்ணுறது ஒன்று. ராமர் பண்ணது நிதானம் தவறாமல், அதுதான் சொல்கிறேன், நிதானம் தவறாமல். ஒன்றும் தெரிஞ்சிங்க, வாலி சுக்ரீவன் சண்டை போடுறச்சே ராமர் சொல்கிறார், நீங்கள் 2 பேரும் சண்டை போடுங்க, நான் யார் எதனால் பார்த்து உன்னை உதவி பண்ணுறேன்னு சொல்கிறார். முதல்ல அன்றைக்கி போய் சண்டை போடுறாரு சுக்ரீவன், அவரை போட்டு அடின்னு அடித்து துவம்சம் பண்ணிடுறாரு. வாலி பண்ணி குகையில் வச்சு பூட்டி கதை வச்சு மூடிடுறாரு. இவர் தப்பிச்சு வெளியே வர்றாரு. வந்துட்டு சொல்கிறாரு, என்ன ராமா, நான் உன்னை என்ன சொன்னேன், என்ன மாதிரி எங்கள் அண்ணன் அடிக்கிறேன், என்னால் எங்கள் அண்ணனை அடிக்க முடியாது, ஏன்னா என் அண்ணனுக்கு வரமே தன் யார் என்னை எதிர்த்து சண்டை போடுகிறார்களோ அவர்களை பாதி பலம் எனக்கு வரும். ஒரு ஆளுக்கு 50% பலத்தோடு ஒருத்தரும் 150% பலத்தோடு வந்தால் எப்படி சண்டை முடியும்? இது சமமான சண்டையே கிடையாது. அப்படி இருக்கிற பட்சத்தில் அந்த வரம் அவருக்கு இருக்குது. அதனால் நான் அப்புறம் கேட்டதை கெஞ்சி தான் கேட்டேன், எங்கள் அண்ணனை நான் மீறி கேட்கவே இல்லை. கேட்டேன், என்னை அடித்தார், நீ அன்றைக்கி எனக்கு உதவி பண்ணவே இல்லை, கேட்டதுக்கு நீங்கள் 2 பேரும் ஒரே மாதிரி இருக்கீங்க, என்னால் கண்டுபிடிக்க முடியல. ராமரால் கண்டுபிடிக்க முடியாதுன்னு கிடையாது, அப்படி கிடையாது. ராமர் ஒரு மனுஷ ரூபத்தில் உள்ள ஒரு தெய்வ பிறவி, அவரால் கண்டுபிடிச்சிக்க முடியாதா யார் சீக்கிரம் யார்? ஒன்று கம்பர் சொல்கிறார், எல்லாரும் சொல்கிறார், ராமர் வாலி அடிக்கிற அந்த இதுக்குள்ள அந்த வீரியம் சுக்ரீவன்ட்ட இல்லை. ஒரு நேரத்தில் கூட சுக்ரீவன்ட்ட அந்த வீரியம் இல்லை. அப்படி போது ராமருக்கு தெரியல, அடிக்கிறது வாலி தான், அடி வாங்குறதா சுக்ரீவன் அவருக்கு தெரியும். இருந்தாலும் ஏன் அன்றைக்கி விட்டார்னு சொன்னால், சுக்ரீவனை கொல்லும் நோக்கில் அவர் அடித்தானா, இல்லை அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை வரல, சும்மா தட்டுறது போகிறது அந்த மாதிரி பண்ணான வாலியோட நோக்கம் இவனை கொன்று விடுவது, இவன் ராஜ்யத்தை கொன்றுவிட்டு இவன் மனைவியும் ராஜ்யத்தையும் அபகரிப்பு என்று அந்த குறிக்கோளோடு தான் வாலி கொன்றான். இந்த மூர்க்கத்தனம் வாலிகிட்ட இருந்ததுன்றது அவருக்கு. மறுநாள் என்ன பண்ணுறாரு, அதே மாதிரி வரைச்சே மறுநாள் சண்டையும் போது இப்போ மாலையை போட்டுக்க சொல்கிறார் சுக்ரீவனை வேறுபடுத்தி பார்க்குறதுக்கு. ஏன்னா ஒரு கால் அந்த திரும்ப வரைச்சே அவர் எந்த பக்கத்துக்கு திரும்பினா கூட அந்த தன்னோட அம்பு மாறாது, ராமரோட வில்லு மாறாது. ஸோ அந்த குறி இப்போ அவரோட குறி வாலி மட்டுமே, அதனால் கொள்கிறார். ஆனால் வாலியின் வரம் இன்னொன்று மறைந்து நேரடி போனால் ராமர் என்ன யார் வந்தாலும் அவரோட பலம் பாதியாக குறைஞ்சிரும். ரைட் சார். அதே கம்பர் வைரமுத்து வச்சு சொல்கிறாரு, உண்மையிலே ராமர் புத்தி சுவாதீனத்தால் அது செய்ததால் ஐபிசி இந்திய தண்டனை சட்டம் 84 படி, அதாவது பைத்தியகார மனநலம்
பிறந்தவன் செய்தால் அது குற்றம் இல்லை அப்படின்ட்டு ராமன் செய்த தவறை புத்தி சுவாதீனம் இல்லாத செய்ததால் அவர் மன்னித்து விடுகிறார் கம்பன். அப்படி இருக்க கம்பன் தெய்வமாகிறான், ராமன் மனிதனாகிறார் அப்படின்னு சொல்றாரு. நல்லா தானே இருக்கு, கரெக்டு தானே? இது வைரமுத்துவின் வார்த்தை ஜாலங்கள். இது திராவிட சிந்தனையின் ஒரு அணுகுமுறை. மனிதனை கடவுளாக்குவது, கடவுளை மனிதனாக்குவது. இந்த விதத்திலே கடவுளாய ராமரை மனிதனாகவும் மனிதனான கம்பரை கடவுளாகவும் சித்தரிக்கும் இந்த வார்த்தை ஜாலங்கள் வைரமுத்துக்கு கைவந்த கலை. இவர் திமுகவின் அறிவாலய அடிமைகளில் ஒருவர். இவரின் வேலையே சனாதனத்தை எதிர்ப்பது, இல்லாததை சொல்வது, அதுபோல் அறிவாலய அடிமைகள் செய்யாத வேலைகள், கொடி பிடிப்பது போன்ற வேலைகள் செய்யாமலேயே அவர்களை விட அதிகமான பதவி சுகத்தையும் பொருள் சுகத்தையும் மற்ற சுகத்தையும் அனுபவிக்கிற ஒரு அந்த தன்மையினால் இவருக்கு அடிப்படையில் என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாமல் இதெல்லாம் செய்கிறார். அவர் தன்னுடைய பதவி சுகத்துக்கும் செய்கிறார். இதை அப்போனா இங்கே வைரமுத்து ஒன்றும் தெரியாமல், இலக்கியம் அறியாமல், புத்தி சுவாதீனத்தை இப்படி சொல்லியிருக்காருன்றீங்களா? அது வைரமுத்து புத்தி சுவாதீனம், அதுதான் உண்மை. வைரமுத்து எப்படி கம்பனின் வரிகளுக்கு அர்த்தம் கற்பித்தாரோ அதே மாதிரி நான் வைரமுத்துவின் இடத்திலிருந்து வைரமுத்து கம்பனின் இடத்தில் வைத்து வைரமுத்தின் வார்த்தைகளுக்கு வைரமுத்து புத்தி சுவாதனை இல்லாமல் தன் மனைவியை பிரிந்து வாழ்வதாலும் மற்ற பிறன்மனை நோக்கி அதையே ஒரு தொழிலாக வைத்து செய்வதாலும் அவர் அதை செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று நான் சொல்கிறேன். அப்போனா யாராவது ராமன் சொல்கின்ற ஒரு சொல், ஒரு இல், ஒரு வில், அது வைரமுத்துக்கு பொருந்தாதன்றீங்க? ஒற்றை கொள்ள முடியாத ஒரு முக்கியமாக வைரமுத்துக்கு ஒத்து வராத ஒரே விஷயம் ஒரு இல் என்பது ஒரு இல்லம். அந்த இல்லம் அவருக்கு ஒத்துக்கொள்ள முடியாத ஒரு விஷயம், அவரால் தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு வார்த்தை, அதுதான். அப்போனா வாலியும் வைரமுத்துவும் ஒன்றுன்றீங்க. அதாவது வாலி சுக்கிரனின் மனைவியை அபகரிக்கிறான், அதே போல வைரமுத்து பிற மனைவியை இது பண்ணுறாருன்னு சொல்ல வரீங்களா? அதுதான். அதில் எந்த சந்தேகம், 100க்கு 100 உண்மையான ஒரு கூற்று, 100க்கு 100 உண்மையான கூற்று. ஆமாம், வாலியும் வைரமுத்தும் இந்த விஷயங்கள் பிறர்மனை நோக்கும் விஷயத்தில் ஒன்றுமே 2 பேரும் சமம். அதே புத்தி உள்ளவர்கள். தராசு 2 பக்கம் வச்சா 2 பேரும் வாலியை விட வைரமுத்து ரொம்ப தாழ்ந்தவர். வாலியாவது ஒரு மனைவி, பல பேரை இது பண்ணவர். அப்போனா பிறன்மணி நோக்கா கிடையாது அவர். பிறன்மணி நோக்கா பேராண்மை என்றால் இவருக்கு பேராண்மை என்பது மீசை வைத்தால் மட்டும் பேராண்மை கிடையாது. தன்னுடைய நம்ம இதில் ஒரு சாஸ்திரத்தில் இருக்குது. எப்படி இருக்குன்னா, பெண்கள் வந்தால் முதல்ல முகத்தை பார்த்து பேசுவோம், ஏன்னா அவங்களுக்கு மரியாதை. மேடம், அம்மாவோ தங்கையோ யார் வந்தாலும் முதல்ல பார்ப்போம். அடுத்தது நம்ம பார்க்க வேண்டிய இடம் அவங்களோட கால். அவர் திருமணம் ஆனவரா, காலில் மெட்டி அணிந்திருந்தால் அவர் இன்னொருத்தர் மனைவி. என்ன தெரியுமா, இன்னொருத்தர் மணி, அதாவது நீங்கள் எப்படி தெரியுமா சொல்கிறீங்க, ஒரு பொண்ணை சைட் அடிக்கிறதுனா நீ ஃபஸ்ட்டு முகத்தை பாரு, அப்புறமா காலை பாரு, அதில் மெட்டி இல்லைன்னா நீ சைட் அடி, அப்படி தானே சொல்ல வரீங்க? அப்படி இல்லை, நீங்கள் அப்படி தானே சொல்லுவீங்க. நான் அப்படி சொல்லலை. நீங்கள் மெட்டினா மனைவி அப்போனா பார்க்கக்கூடாது அப்படின்ட்டு நீங்கள் சனாதனத்தில் இருக்கு அந்த இது சொல்கிறீங்க, அப்படி தானே சொல்கிறீங்க? அப்படி இருந்தா பிறன்மனை நோக்கா என்ன அர்த்தம்? பிறன்மனை நோக்கா ஒரு பொண்ணு எந்த ஆளுமே அம்மா முகத்தையோ தங்கையின் முகத்தையோ அக்காவின் முகத்தையோ பார்க்காம இருக்க முடியாது. அவர்கள் நம்மளோட தெய்வங்கள், நமக்கு கிடைத்த ஒரு தெய்வ பிறவிகள், நம்மளோட கூட பிறந்தவர்கள், நம்ம வாழ்க்கையில் வந்து சேர்ந்தவர்கள். அவர்களை அப்படிதான், அவர்களை பார்க்கும் நோக்கம் அப்படி கிடையாது. ஆனால் பிறன்மனை என்ன அர்த்தம்னா, காலை எதுக்கு பார்க்குறோன்னா, திருமணமான ஆகாதவர்கள் என்றால் நீங்கள் சொல்லி உங்கள் வார்த்தையில் சொல்கிற சைட் அடிக்கலாமான்னா, மற்றவர்களுக்கு சொந்தமாகாத இதை நாம் இது பண்ணலாம், அதுதான் இருக்குது. சைட் அடிக்கலாம் அப்படி இல்லை. அப்படின்னா நீங்கள் அப்படி தானே சொல்கிறீங்க? அப்படி இல்லைங்க, உங்களுக்கு சொந்தமாக சைட் அடிக்கலாம். அப்படி இல்லை, அதுக்கு 60 வயசு இப்போல்லாம் அப்படி ஆயிடுத்து. இப்போ உங்களுக்கு யார் வேணா இது படிக்கலான்னு இருக்குது, சுப்ரீம் கோர்ட்டே சொல்லியிருக்கு. யாரோட போகலான்னு சொல்கிறது, அதை பற்றி நம்ம அந்த இதுக்கு போகல, அது வேறுமான ஒரு இது போகிறது. பிறன்மனை நோக்கா என்ன அர்த்தம்னா, அடுத்தவன் மனைவி, அதுதான் அர்த்தம். அதோட அர்த்தமே அதுதான். பிறன்மனை நோக்கான பிறரின் மனைவியை, மனை என்று மனைவி தான், என்று இல்லம் மாறி. இங்கே நம்மளோட விவாத பொருள்னா பிறன்மனை நோக்கலாமா கூடாதா?
மெட்டி போடாதவங்களை நம்ம வந்து பார்க்கலாமா, வேறு வாருக்கு பார்க்கலாமா அப்படின்றது இல்லை. பிறன்மனை அப்படின்றதான் பாரு. அந்த பிறன்மையை நோக்கா பேராண்மை இல்லாத ஒரு ஆள் வைரமுத்து. ஓ, அப்போனா அதனால தான் மீட்டியூவில் அதிகமாக மாற்றுறது அவர் தான். அதனால அன்றீங்களா? கண்ணதாசன் கூட நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். அவர் கவி அரசா இல்ல கவி பேரரசா? கண்ணதாசன் விட மிகப்பெரிய ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன் விட ராஜராஜ சோழன் எப்படியோ அதே மாதிரி தான் கண்ணதாசனை விட வைரமுத்து மிகப்பெரியவர். அது கவி பேரரசர், அவர் கவி அரசர். அந்த கவி அரசர் தானே ஒத்துக்கொண்டது. அவருக்கு இருந்த ஆண்மை எப்படி என்றால், ஒரு கோப்பையில் குடியிருப்பு, ஒரு கோலமையில் துணையிருப்பு அன்று அவர் ஒத்துக்கொண்டு எல்லார் முன்னாடியும் சொல்லி பாடினது, தன்னை பற்றி பாடினது அவர். அதுபோல் நான் மாமிசம் சாப்பிடுவேன், மலையாக மாமிசம் சாப்பிடுவேன். எங்கள் அம்மா நான் சாப்பிட்ட மாமிசங்களை எடுத்து ஒதுக்கி யாராக வந்து பார்த்தா கண்ணு பற்று போகிறேன்னு சொல்லிட்டு மறைச்சி வைப்பாங்க. அவர் ஆசையை சாப்பிட்டார். நீங்கள் சொல்கிறது வைரமுத்து கவி பேரரசு இல்லைன்றீங்களா? கவி பேரரசே இல்லை, அவரே சூட்டி கொண்டது. இது எப்படி என்றால், கருணாநிதி ஒரு இதில் மோதிரம் ஒருத்தர் போட்டார், அண்ணாதுரை ஒருத்தருக்கு மோதிரம் போட்டார். ஒரு இதில் போட்டு புகழ்ந்து பேசினார். போட்ட உடனே கலைஞர் கேட்டார் அவரை, அண்ணா எனக்கு ஏன் நீங்கள் போடல, நீ வாங்கி கொடு நான் போடுறேன்னார். அவன் வாங்கி கொடுத்தா நான் போட்டேன், நீ வாங்கி கொடு உனக்கும் போட்டுக்கின்றேன். அப்போ என்ன அர்த்தம்னா, கவிப்பேரசு என்பது இவர் சூட்டி கொண்டது, இன்னொருத்தரை விட்டு கொடுத்து சூட்டி கொண்டது. ஆவது இவர் ஏற்பாடு பண்ணதே தவிர இவருக்கு யாரும் தர, இவர் கவிப்பேரரசுக்கு உண்டான எந்த தகுதி இல்லை சார். அப்போ நான் இன்னொன்று நான் கேட்குறேன் சார், ராமர் ஒரு சுவாதீனம் இல்லாதவர் அப்படின்ட்டு வைரமுத்து சொல்லியிருக்க. அப்படி இருக்க இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் அடிப்படை உரிமையில் பிரிவு 3 பட்டாபிஷேக ஃபோட்டோ வச்சுருக்காங்க, ஒரிஜினலில். அது வைக்கிறதுக்கு, அதாவது அரசியல் அமைப்பு சட்டத்தை உருவாக்குகின்ற அந்த குழுவும் சரி, அதற்கு தலைமை தாங்கின அம்பேத்கரும் சரி தவறு செய்து விட்டார்களா? வைரமுத்து சொல்படி ஒரு புத்தி சுவாதீனம் இல்லாதவர் அப்படின்னு, அப்போனா அரசியலமைப்பில் ஈடுபட்டிருக்கூடாது இல்லை, அது எடுக்கணும் சார். வைரமுத்து உண்மையாக சொல்றது கரெக்ட் என்ன? அப்போனா அம்பேத்கர் சட்டம் இயற்றிய அவர் எப்படிப்பட்டவர்? வைரமுத்த வார்த்தையில் எப்படி சொல்கிறீங்க? இது நல்ல கேள்வி. இதுக்கு நான் என்னோட பதில் எப்படி இருக்குன்னா, நம்ம அரசியல் சட்டத்தில், நம்ம தண்டனை சட்டத்திலையும் என்ன இருக்குன்னா, புத்தி சுவாதீனம் இல்லாதவர்கள், அவர்கள் செய்கிற தவறுகளுக்கு அவர்கள் காரணம் இல்லை, அவரால் தான் அது அந்த ஐபிசி கூட இப்போ இல்லை, இப்போ மாற்றிட்டாங்க. இப்போ பிஎன்எஸ் அது கூட வைரமுத்துக்கு தெரியல, மாற்றிட்டாங்க. அதில் என்ன இருக்குன்னா, தன்னோட நிலை தெரியாமல் செய்த தவறுகளுக்கு அவர்களால் பொறுப்பேற்க முடியாது என்பதனால் அந்த தண்டனைகளிலிருந்து அவர்கள் விடுவிக்கப்படுகிறார்கள். ஆனால் வைரமுத்து சொன்னபடி ராமர் புத்தி சுவாதீனம் இல்லாமல் புத்தி பேதலித்து காடு மலை எங்கும் திரிந்து வாலியை பார்த்தவுடன் அவரை கொன்று விட்டார். மனைவி இழந்த துக்கத்தால் சுக்ரீவனும் மனைவி இழக்கிறான் அப்படி என்ற அந்த ஆத்திரத்தில், அந்த கோபத்தில் வாலியை கொன்று விட்டார். இதுதான் வைரமுத்து சொல்லுங்க சாராம்சம். புத்தி பேதலித்தவர் அப்படின்றது. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன், காரணம் சொல்லிட்டேன். அவர் வந்து பிறன்மை நோக்கு ஒரு காரணம் சொல்லிட்டேன். ரெண்டாவது அபகரிப்பு. இப்போது அரசியல் சட்டத்துக்கு வருவோம். அவங்க என்ன போட்டிருக்காங்க, அம்பேத்கர் உரிமைகள் இருக்காங்க. ஆமாம், சட்டத்தில் அதில் போட்டு சொல்கிறது, இந்த இது இருக்கு இல்லையா, என்னது அடிப்படை உரிமை, அதில் அந்த இது குழு போட்டிருக்காங்க. அவங்க வந்து ராமர், லக்ஷ்மணன், சீதை எல்லாம் உள்ள பட்டாபிஷேக படமே நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டம் முதிர்கிற புஸ்தகம் அதில் இருக்குது. இன்றைக்கு பாராளுமன்றத்தில் அது இருக்குது. அவர்கள் கைப்படை எழுதின அரசியலமைப்பு சட்டம் இருக்குது. அது அங்கே இருக்குது. யார் வேணாலும் சென்று பார்க்கலாம், நீங்களும் பார்க்கலாம், நானும் பார்க்கலாம், வைரமுத்துவும் பார்க்கலாம். வைரமுத்து பார்த்துட்டு பாரா தெரியாது, ஏன்னா அவருக்கு வந்து அதெல்லாம் அவருக்கு நாட்டம் கிடையாது. அவருக்கு நாட்டமே வேறு. உங்களுக்கு சொல்லிட்டேன், உங்களுக்கு பிறன்மை நோக்குதே அவரோட நாட்டம். இவருக்கு இதெல்லாம் ஒரு நாட்டம் கிடையாது, பார்க்கல. ஆனால் வைரமுத்து சொல்படி பார்த்தா ஒரு புத்தி சுவாதீனம் இல்லாதவர் அரசியலமைப்பு சட்டத்தில் உண்மையான புத்தகத்தில் அது இடம்பெற்றிருக்கிறது தவறுன்ற நான் அதுதான் சொல்கிறேன். நான் வரேன், அதுக்கு இன்னும் முடிக்கலை. நான் இந்த ராமாயணத்தை எழுதின வால்மீகியோ கம்பரோ துளசிதாசரோ யாருமே ராமன் புத்தி சுவாதீனம் இல்லாமல் காடு மலை மேடெல்லாம் திரிந்தான், அவன் இதை செய்தான் என்று
வைரமுத்து இன்று சொல்லியது அதே மாதிரி யாருமே சொல்லவில்லை. அவர்கள் வார்த்தைகளும் இல்லை, அவர்கள் சிந்தனையிலும் இல்லை, அவர்கள் பிரயோகப்படுத்தின கருத்துக்களிலும் இல்லை. அப்பன்னா சரி, ரைட், நீங்க கருத்து இல்லை. இல்லாதனால தான் அந்த காலத்தில் அரசியல் சட்டத்தை ஏற்றிய அந்த அறிஞர்கள் எல்லாம் இதை இது ஒரு இது ஒரு தவறு இல்லை. அதாவது ராமர் செய்ததுக்கு உண்டான நியாயங்களை அவர்கள் தெரிந்துதான் அதை கொண்டு வைத்தார்கள், அந்த அவர் படத்தை கொண்டு வைத்தார்கள். இன்னொன்று, ராமர் செய்து தவறு இல்லை என்று வாலியை ஒத்துக்கொண்டதுனால்தான், வாலி தவறை உணர்ந்ததினால்தான் தன்னுடைய சொந்த மகனை அங்கதனை அவருக்கு அனுப்பிச்சு விட்டு. இப்போ நீங்கள் சொல்கிறது பார்த்தீங்கன்னா வைரமுத்து சரி, நீங்கள் சொல்கிறது சரி. ராமர் புத்தி சுவாதனம் இல்லாதவர், அவர் அடிப்படை உரிமைக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்தவர், உண்மை பேச அதுக்கெல்லாம் அப்படி இருக்க அரசியலமைப்பு இடம்பெற்றார்ன்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் வைரமுத்து ஒரு புத்தி சுவாதீனம் இல்லாதவர், அதனால் அது அவருடைய கூற்றுப்படி அரசியலமைப்பில் அந்த ராமருடைய பட்டாட்சி படமே இடம்பெற்றக்கூடாது. அப்போனா அந்த அரசியலமைப்பு உருவாக்க அமைத்த கமிட்டியும் சரி, அதை தலைமை தாங்கிய அம்பேத்கரும் சரி, வைரமுத்து சொல்கின்ற கூற்றுப்படி அவரும் அப்படி எதுக்கலாமா? அவருடைய நோக்கம் அப்படி இருக்கும். ஆனால் என்னுடைய இதில் நான் சொல்லுகிறேன், வைரமுத்து அந்த அளவுக்கு யோசிக்கக்கூடிய ஆளா என்ற தெரியவில்லை நீங்கள். ஆனால் வைரமுத்தின் வார்த்தைகளின் அர்த்தங்கள் அங்கே தான் கொண்டு போய் நிறுத்துகிறது. நீங்கள் சொல்வது மாதிரி தான் வைரமுத்துவின் வார்த்தைகள் இந்த உணர்வுகள் எல்லாம் அங்கே தான் கொண்டு போய் நிறுத்துகிறது. அம்பேத்கரை தலைமை தாங்கிய அவரை அரசியல் சட்டத்தை அந்த பிரிவை தாங்கி நடத்திய தலைமை தான் நடத்திய அம்பேத்கரையும் உருவாக்கிய அந்த அறிஞர்களையும் அம்பேத்கரையும் அவர் அப்படித்தான் சித்தரிக்கிறார். அப்படித்தான், அதாவது புத்திசுவாலை இல்லாதவர்களை ஆதரித்தவர், புத்திசாலி இல்லாத ஆதித்து அப்படிப்பட்டவர்கள் அந்த அரசியல் சட்டத்துக்கு அவர்கள் தீங்கு விளைவித்து விட்டார்கள் அப்படி என்பது வைரமுத்து சொல்கிற வார்த்தைகளின் அர்த்தம். சரி சார், நீங்கள் சொல்கிறது பார்த்தீங்கன்னா வைரமுத்து தான் புத்தி சுவாதீனம் இல்லாதவர், பிறர்மனை நோக்கும் பேராண்மை இல்லாத ஆள், பேராண்மை இல்லாத ஆளுன்ட்டு சொல்கிறீங்க. சரி சார், உண்மையிலே இதுக்கு மக்கள் என்ன நீதி கொடுக்குறாங்க? வைரமுத்துவா, அம்பேத்கரா, இல்லை அரசியலமைப்பு உருவாக்கிய அந்த குழுவுக்கு அப்படிப்பட்ட குணம் இருந்ததா என்பதை பொதுமக்கள் பார்வைக்கு விட்டுருக்கிறேன் சார். காலம் பதில் சொல்லும். மிக்க நன்றி சார்.